கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் எனக்கு ஒரே துன்பமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இன்னைக்கு அப்பா அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அப்பா உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறாங்க. நீங்க கடனை நினைச்சு அழுது கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு நினச்சி அழுது கொண்டு இருக்கலாம், என் பிஸ்னஸ் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி அழுதுட்டு இருக்கலாம். சிலர் எனக்கு மந்திரத்தந்திரம் செய்துட்டாங்க, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படி சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். சிலர் எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையேன்னு சொல்லி அழுவீங்க. சிலர் எனக்கு நல்ல வீடு கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். சிலர் கோர்ட்டு பிரச்சனையை நினைத்து அழுது கொண்டு இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தை சொல்கிறாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3rd chapter verse 11. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். இங்க பவுல் சொல்லுகிறார், அவர் எப்படியெல்லாம் துன்பத்தையும் பாடையும் நான் அனுபவிச்சேன்னு சொல்லி உனக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்னு பவுல் சொல்லுகிறார். புதிய ஏற்பாடில் அநேக புஸ்தகங்களை எழுதின பவுல் சொல்கிறார், நான் எவ்வளோ பிரச்சனை சகிச்சேன்னு தெரியுமா? அதே போல் தான் இன்றைக்கி நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கேன்றது அதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது, யாருக்குமே என் கவலை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த காலை நேரத்தில் புதிய மாதத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்குற நல்ல செய்தி இதுதான். அப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி விட்டார், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி விட்டார். இனி இந்த பிரச்சனையில் நீங்கள் இந்த போராட்டத்தோடு கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் அப்பா மாற்றி போட்டு விட்டேன் என்று சொல்கிறாங்க. சங்கீதத்தில் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Psalms 34 chapter verse 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் அப்பாவுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள், போராட்டம் வருது. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் உண்மையாக இருக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை இருக்குது, அவங்கெல்லாம் உண்மையாகவே இல்லை, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்க அநேக மந்திர தந்திர கிரியெல்லாம் செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அடுத்தவங்களுடைய குடியை கெடுத்து கொண்டு இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் உண்மையாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் போராட்டம் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்போ அருமையான சொல்கிறாங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். உங்களுக்கு வர பிரச்சனை அநேகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யார்? நீதிமான், அப்பாவுடைய பிள்ளைகள். உங்களுக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்கள் கூட யார் இருக்காங்க? ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா கைவிட்டுருவாங்களா? கைவிடவே மாட்டாங்க. பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். பேதுரு ஏசப்பா தண்ணியில் நடந்து வரதை பார்த்துட்டு நானும் நடக்கணும்னா அவனையும் அப்பா நடந்து வான்னு சொன்னாங்க. ஒரு செர்டன் பீரியட்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பாவை பார்க்காம அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து போயிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் அதே போல அப்பாவோடைய வார்த்தைலாம் வந்துருச்சு, உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ நான் மூழ்கிடுவேனோ, நான் அமிழ்ந்துடுவேனோ, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியாதா, இந்த போராட்டத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியாதா, இந்த பாவத்தில் தெரியாமல் விழுந்துட்டேனே, என்னால் வெளியே வர முடியலையே, இப்படி சில காரியங்களில் நீங்கள் விழுந்துட்டு அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை அப்பா அப்படியே விடுகிற தேவன் அல்ல. பேதுரு விழுந்தோடனே அப்பா என்ன பண்ணாங்க? தூக்கி எடுத்தாங்க. அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி அப்பா கேட்டாங்க. இன்னைக்கு அதே தான் அப்பா சொல்றாங்க, நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அப்பா உங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இந்த போராட்டம் எம்மாத்திரம், இதெல்லாம் இந்த மாசத்துல ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது. அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமையுடைய தேவனாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை நினைச்சு நீங்க கலங்காதீங்க. வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அப்பா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவைகள் எல்லாவற்றிலும் அப்பா நின்று, உங்கள் பிரச்சனை மத்தியில் அப்பா வந்து நிற்க போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நான் தனியாக போராடிட்டு இருக்கேன்னு. இல்லை இல்லை, உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் நடுவில் அப்பா இப்போ வந்து நின்று அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனம், என்ன நோயாக இருந்தாலும் சரி, இன்று அப்பா உங்கள் நடுவில் வந்து நின்று உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். 17ஆம் வசனம் பாருங்க, verse 17ல, நீதிமான்கள் கூப்பிடும்போது அப்பா கேட்பாங்க.
இந்த தினத்துல அப்பா ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நீங்களாக்கி விட்டார். இன்னைக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து தான் விடுதலை கொடுப்பேன், அதுல இருந்து கொடுக்க முடியாது, அப்படி அல்ல. எல்லா உபத்திரவத்திலிருந்தும் அப்பா உங்களுக்கு நான் விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றோடு அந்த எல்லா பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் அப்பா ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. எரேமியா 1:19 ஜெரேமியா 1:19 அப்பாவோட வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பிசாசோட வேலையே என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே திரிகிறான். ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? பரலோகத்துக்கு போகிறீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களை எப்படியாவது கவிழ்த்து அவனோட வீட்டுக்கு கூட்டு போகணும்னு பார்க்குறான். அவன் வீடு எது? நரகம். அந்த நரகத்துக்கு எப்படியாவது உங்களை அழைத்து கொண்டு போகணும்னு பார்க்குறான். அதுக்கு தான் பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது அப்பாவை விட்டு பின்மாட்டத்தில் நம்ம போயிடணும்னு சொல்லி தான் இந்த பிரச்சனை போராட்டத்தை கொண்டு வரான். அந்த பிரச்சனை போராட்ட நேரத்திலையும் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்க அப்பா என்ன கைவிட மாட்டார். யோபு சொன்னாரு, நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரனா இருந்தார் அவரு. ஒரே நாள்ல எல்லாம் போச்சு, சொத்து சொகம் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் அழிந்தாங்க. அவ்வளோ போகும் பொழுதும் அவருடைய விசுவாசத்துல என்ன பண்ணல, தளர்ந்து விடவே இல்லை. அந்த விசுவாசத்தை பார்த்து தான் அப்பா அற்புதமாக அவருக்கு என்ன பண்ணாங்க, 2 தனியாக கொடுத்தாங்க. முதல்ல இருந்த ஆசீர்வாதத்தை விட 2 தனியாக கொடுத்தாங்க. இன்னைக்கு பிசாசு அதே தந்திரம் தான் உங்களை செய்து கொண்டு இருக்கிறான். எப்படியாவது உங்களை வழி விலகி போக வச்சிடணும், அப்பாவை விட்டு உங்களை பின்மாற்றமாக வைத்திடணும். நீ ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன ஏசப்பா அற்புதம் செய்தாருன்னு சொல்லி எப்படியாவது பின்மாற்றத்துக்கு அழைத்து கொண்டு போயிடணும் தான் அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே. பாருங்க அந்த வசனத்தை, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணதான் செய்வாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப பேடாக தான் இருக்குது. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அப்பா சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையான அப்பா இல்லை? உங்களை ரட்சிக்கும்படி அப்பா உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா சொல்கிறாங்க. இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களை அபிரதமாக ஆசீர்வதிக்க போகிறாங்க. என்ன இக்கட்டில் இருந்தாலும் சரி, எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, அப்பா விடுதலை கொடுக்க போகிறாங்க. புதுசாக அநேகர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் வேணும், என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏசப்பா வந்துடுவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும், எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத ஆயுதங்களையும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, டாக்டரே கைவிட்டு இருந்தாலும் சரி, இந்த தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு தெய்வீக சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வார்த்தையின்படி எல்லா பலவீனத்தையும் நீங்கள் விலக்கி போடுகிறதுக்காக நன்றி. இப்போதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அவங்க சொந்தக்காரர்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக வியாதியாக இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க யாருக்கு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே இப்படி தழும்புள்ள கரம் அவர்களை தொடுகிறதற்காய், இப்படி சுகமளிக்க வல்லமை அவர்கள் மேல் இறங்குகிறதற்காய், இப்படி ஜீவன் இறங்குகிறதற்காய் என்னுடைய நீர் அற்புதத்தை செய்து உடைய தழும்புலால சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பன. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான, கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான, இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை அவளுக்குள்ள இறங்குகிறதற்கான, உங்களுடைய ரத்தத்துல சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா. இப்பொழுதே அவங்களுடைய சுகர், பிபி எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. நெஞ்சு வலிக்குதே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. செஸ்ட் பெயின் நிமித்தம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே உடைய தழும்புள்ள கரம் உடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்கான், ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கினதற்கான், என்னுடைய நீர் அற்புதத்தை செய்ததுக்காய் நன்றி தகப்பன். வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸை அபிரதமாய் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்துல அவங்க பிஸ்னஸை உயர்த்தி வைக்கிறதுக்காக நன்றி.
கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளையாய் நீங்க மாற்றுகிறதுக்காக நன்றி தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாதவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் சீக்கிரத்துல திருமணத்தை நடத்த போகிறதுக்காக நன்றி தகப்பனே. பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரி கட்டளை இருக்கிறதுக்காக நன்றி. மந்திர கிரியையோடு இருக்கிறனே சொல்லிட்டு வேதனையோடு பார்க்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நீர் விடுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் நீ நடத்த போகிறதுக்காக சொல்றேன். இந்த மாத முடிவில் ஏசப்பா நான் எந்தெந்த காரியத்தில் அழுதுட்டு இருந்தனோ எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமம் மகிமை கண்டு சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிள்ளை. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு அது ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வார்த்தையோடு கூட சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.